பணம் உயிரும் உணர்வும் மற்ற ஒரு காகிதம். ஆனால் பல உயிர்களை கொடுக்கவும் எடுக்கவும் பலவித உணர்வுகளை உருவாக்கவும் வல்லமை படைத்த ஒரு பொருள். எப்பொழுதுமே அதன் பொருட்டு நான் ஈர்ப்பு கொண்டதே இல்லை. பல சமயங்களில் நான் வெறுத்த ஒரு பொருள் என்றும் கூறலாம். வியப்பாக இருக்கிறதா? அதனோடே ஒரு கேள்வியும் எழுந்திடுமே. எவரேனும் கட்டுக்கட்டாய் கொண்டு வந்து கொடுத்தால் வேண்டாம் என்று கூறிவிடுவாயா என்ன என்று. ஆம், நிச்சயம் மறுத்து விடுவேன். கட்டுக்கட்டாய் மட்டுமல்ல, ஒற்றை தாளாய் கொடுத்தாலும் மறுத்து விடுவேன். பணத்தை கண்டு நான் சந்தோஷம் அடையும் நாட்களும் உண்டு. அது என் உழைப்பால், முயற்சியால், என் துணைவரின் உழைப்பால், முயற்சியால் கிடைக்கும் பொருட்டு மட்டும். ஏனென்றால் அப்பணம் உதவியாய் கடனாய் கிடைத்த பொழுது கூட நாங்கள் பட்ட அவமானங்களும் இன்னல்களும் அதிகம். அன்பின் மதிப்பற்றவர்கள் மேல் நாம் அன்பை செலுத்தும் பொழுது அவர்களது பணத்தை அபகரிக்கத்தானோ என்ற எண்ணம் ஏற்பட்டதால் நம் குணத்தை கொச்சைப்படுத்த வைத்தது பணம். ஆபத்தில் உதவியற்ற நிலை எப்படி இருக்கும் என்று உணர்ந்ததால் கரிசனத்தோடு நாம் உதவும் இடத்தில் இருக்கும் பொழுதும் தன் உடைமைக்காகத்தான் இத்தகைய கரிசனமோ என்று பிறரை சந்தேகிக்க வைத்தது பணம். ஆடைகளற்று ஊர் நடுவில் நிறுத்தி அவமானம் செய்தது போல் கீழ்த்தரமாக நடத்தினாலும் பிற்பாடு எதுவும் நடக்காதது போல் பணத்தை கொடுத்தால் அத்தனை அவமானமும் காயமும் மறைந்துவிடும் என்ற இருமாப்பை பிறருக்கு கொடுத்தது பணம். முதல் தலைமுறையில் பிறந்தகம் விட்டு வரியுடன் சென்றவர்களை எதனால் அவர்கள் வறியவர்கள் ஆனார்கள் என்ற எவ்வித அறிவும் இன்றி பறித்தவர்களின் இரண்டாம் தலைமுறையினரே இடித்து இழிவுபடுத்தும் எக்கால ஆட்டத்திற்கு சிம்மாசனம் போட்டது பணம். இத்தனை அவமானங்களுக்கு பின் அதே சந்ததியிடம் கை நீட்டி பணம் பெறும் பொழுது தானத்திற்கு போட்ட அரிசியில் இருந்து எடுத்து உண்பது போன்ற அருவருப்பை தருவதும் பணம். இத்தனை கசப்புகளையும் தருவது பணம் அல்ல, அது குவிந்திருக்கும் இடம்.